ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யூசுஃபரா ஃபேமிலியோட எபிசோட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல போகுது. ஃபன் பயங்கரமா இருக்கும். அதனால என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் பிடிச்சிருந்தோ கீழே கமெண்ட்ல சிரிக்கிற எமோஜி போட்டு விடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்ப வேற ஒரு மிஷின் பண்ற வேற ஆளுங்களை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தனும் இங்க பாரு, ஏதோ அசனோன்ற பையன் இந்த விசுகுர ஃபேமிலி கூட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கானோ. அப்ப அவன் பக்கத்துல இருந்து இன்னொருத்தனும் சுவாட உள்ள வச்சுட்டு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நம்மளோட மிஷின் என்னவோ அதை முடிச்சுமா கிளம்பிட்டே இருக்கணும். நம்மளோட மிஷின்ல எவனும் தலையிடாத இருக்கும். நம்ம எவனோட மிஷின்ல தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்மளோட மிஷின்ல எவனும் தலையிடவே கூடாது. இவன் என்னதான் பண்ணுவான்னு தெரியல, பாக்கலாம் அப்படின்னு அவனை சொல்ல. அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இடத்துல கிளம்புறாங்க. இப்ப நம்ம நனவும், ஹலோ பிக் ப்ரோ என்ன பண்றீங்க? அது பண்ணணும், உங்க ஒன்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்? அதுவா ஒண்ணு இல்ல, நீங்க கொஞ்சம் என்னை வந்து பிக்கப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா, சரி நான் வரேன், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா ஒரு 500 கிலோ வெயிட்ட முதுகு மேல சவுந்துக்குன்னு புஷப் பண்ணிக்கிறான். கீழே வேற லம்ப கோலியத்தை விட்டுக்கிறாங்க. அவன் மேல வந்து அவன் கடிச்சு கொதருவான். அந்த பயத்துல தலைவன் பண்ணிக்கிறான். சரி நீ இப்ப எங்க இருக்க? அதுவா ஒரு ஈவில் லேபரட்டரியில இருக்கேன். என்னது? ஆமா பிக் ப்ரோ, இந்த இடம் ஒரு லேபு. இந்த இடத்துல சீக்கிரட்டா பயோ வெப்பன்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. அதுவும் எந்த மாதிரியானதுன்னா இந்த விஷத்தன்மையுடைய கேஸ் தான். என்னோட மிஷின் இந்த இடத்துல இருக்கிற அந்த அண்டர் கவர்ல இவனுக்கு கிரியேட் பண்ற இந்த நியூ வெப்பன்ஸ் எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணி அதை பண்ண விடாம தடுக்குது. அதன் வகையில் எங்க பாத்தீங்களா, இதுதான் இவனுக்கு உருவாக்கின நியூ வெப்பன் கிரிம் பாம். இது ஒரு மாத்திர சைஸ்ல தான் இருக்கும். ஆனா பட் இது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க வெடிச்சு எல்லாரையும் கொன்னுடும். அவ்வளவு பாய்சன் கேஸ் இது உள்ள இருக்கு. ரெக்கவர் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இது வெளியே இருந்த ஆபத்து. அதனால நான் இதை சாப்பிடுறேன். ஏன் அவ்வளவு பாய்சன் ஆகுது, நீ எதுக்கு சாப்பிடுற? நீங்க கவலைப்படாதீங்க, இது இன்டர்னல் ஆர்கன்ஸ், டிஸ்கஸ்டிவ் ஃபுட்ஸ், அப்புறம் வந்து ஆன்டிபாடிஸ். முக்கியமா ஹியூமன் பாடியை போல என்னோட பாடி கிடையாது. அதனால எந்த விதமான பாய்சன் என்ன ஒன்னும் பண்ணாது. நான் ஒன்னும் ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் என்னோட சீக்ரெட் பவர். என்ன சீக்ரெட் பவரோ இப்பெல்லாம் நீ பண்ணிக்கிற? ஒன்னும் ஒரு 3 மணி நேரம் தான் உங்ககிட்ட பேசினு இருக்க முடியும். அதுக்குள்ள நீங்க வந்தா இந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நான் தேத்துருவேன். சும்மா கதையெல்லாம் கூடாதுப்பா. கதை இல்ல, இப்ப முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, என்னது எனக்கு இப்பவே தூக்கம் வர ஆரம்பிக்குது நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதை. அவங்க தூக்கத்திலே பழமின்னு இருக்காங்க. சரி எவனாச்சும் உங்க ஒண்ணுமோ அங்க இருக்கணும்? இல்ல எல்லாரும் இப்ப லேப்ல நல்லா தூங்கி இருக்காங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துல வந்து என்ன கூட்டு போயிடுங்க. இல்லைன்னா அதர் லேப்ல இருக்கவங்க எல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சரி சரி நான் வரேன். சரி எங்க இருக்க நீ? நான் ஸ்டேஷன்ல மயோடோ கோலா. நீங்க 5 மினிட்ஸ் வந்துடலாங்க. என்னாச்சு நானும் ஒரு மாதிரி பேசுறேன். நானும் தூங்கிட்டியா போயிட்டியான்னு தெரியலையே, பதில் சொல்லு. கண்டிப்பா இது ஈஸியா முடிகிற வேலையே கிடையாது அப்படின்னு ஹீரோ உள்ள போக அந்த இடத்துல கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. அது அவனும் பார்த்துட்டு, என்ன இது கார்ட்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப இன்ஜுரி ஆகி படுத்துட்டு இருக்கானுங்க. ஒருவேளை நானும் பண்ணிருப்பாளோ? நானும் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண மாட்டேலே, காயம் ஏற்படுத்துற அளவுக்கு. கூடவே லாக் வேற ஓப்பன்ல இருக்கு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு கார்டு இவனை ஷூட் பண்ணதுக்கு பண்ணிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். அப்ப யாருன்னு பார்த்தா இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல வந்து அந்த கேங் தான். ஏய் இந்த இடத்துல நீ என்ன பண்ற குழந்தை? உனக்கு எந்த அடியும் பண்ணல. அப்ப ஹீரோவும் இவனுக்கு 2 பேர் யாரு? இது முன்னாடி இவங்களை பார்த்ததே இல்லையே. ஒருவேளை இவனுங்களும் இந்த இடத்துல மிஷினுக்கு வந்திருக்காங்களோ? அந்த டைம் அந்த ப்ளூ கார் மாட்டினோம் அசனோ டையோ, நீ கூட இந்த இடத்துல மிஷினுக்காக வந்திருக்கியா? இவனுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? அப்ப கூட இருக்கணும். இது அசனோவா? எங்க இருக்கான் அவன்? டேய் முன்னாடி தாண்டா அவன் நின்னு இருக்கான். கண்ணாடி போனதுனால உனக்கு தெரியலையா? ஆமாப்பா, என்னோட கிளாஸ் எங்க வச்சுட்டேன்னு தெரியல. ஏன்னா உனக்கே தெரியல, நான் எதுவும் அந்த கண்ணாடி போட்ட மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். டே அது உன் தலை மேல தானே இருக்கு, அதை ஒழுங்கா எடுத்து போடு. அப்படியா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு இவனை பாக்க. அந்த டைம் இவனும் என்ன மன்னிச்சிடு, என்னோட ஃப்ரெண்டு இப்படிதான். இவனோட பேரு ஓகா இனுகாமி, நான் அயோசுகி. இதுதான் என்னோட பிசினஸ் கார்டு. ஆமாடா இவன் தான் அசனம். நாங்க இந்த இனுகி கவர்மெண்ட் ஆபரேட்டட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை சேர்ந்தவங்க. நாங்க 2 பேரும் இந்த கவர்மெண்ட் பையை சேர்ந்தவங்க. எங்களோட ஜாப் இந்த இடத்துல இந்த நியூட்ரலைசேஷன் லேப் வந்து பண்ற வேலையை தடுத்து நிறுத்த சொல்லி கொடுத்தாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். என்னது ஹினாக்கியா? இது ஒரு கவர்மெண்ட் கீழே இயங்குற ஃப்ரீலான்ஸ் பையா? அப்ப கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குமா? அந்த டைம் இவங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்க அவனும் கவலைப்படாத, இந்த சவுத் ஈஸ்ட்ல 47 மினிட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேராச்சும் வரது வாய்ப்பு இருக்கு. அவனோட காலடி சவுண்ட் எல்லாம் கேக்கு. அண்டர் கிரவுண்ட்லயா? சரி முடிச்சிடலாம் விடு. சரி வந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. என்னடா இவங்க பேசுறானுங்க? அந்த டைம் இவன் ஃப்ரெண்டான ஓகாவும், ஏய் நீயும் கூட வந்து நாங்க எப்படி பண்றோம் பாருடா, உன்னோட நாங்க பெட்டரா பண்ணோமான்னு பாரு. என்னது? அப்ப ஜூயும், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ வந்து பார்த்தா பாரு, பக்க காட்டி கிளம்பு. ஆமா அப்படிதான், நீ அவனை கண்டுக்காத, வா வா. பரவாயில்ல, இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. அப்ப பார்த்தா போகும்போது எல்லாரும் அடிச்சு நோத்தின்னு போயின்னு இருக்காங்க. ஹீரோவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். ஏய் அயோசி நீ அங்க பாத்தியா, அவன் சூப்பரா சண்டை போறால. என்னோட வேலை இந்த இடத்துல இந்த மிஷின் எல்லாம் கிடையாது, எனக்கு எப்படியாச்சும் நானும் காப்பாத்தணும். அவனை கூட்டின்னு போட்டுக்காக தான் இந்த இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசனை போக, இதுதான் கடைசி லேப் அப்படின்னு சொல்லிட்டு லாக் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அந்த இடத்துல நானோ இருக்கிறது பார்த்துட்டு, நானோ நீ செத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க மூச்சு இருக்குது. பரவாயில்ல சாவல. அந்த டைம்ல நானோவே ஓகாவை அட்டாக் பண்ண. என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண. அசனோ நீ தான் என்ன பண்றேன்னு எங்களுக்கு புரியல, அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன், அவங்க கிட்ட வெளிவா. எங்களோட மிஷின் பொறுத்த வரைக்கும் அந்த ஆளதான் கொலை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கட்டி ஹீரோ ஷாக்காவே. ஜோயும் எங்களோட மிஷின் இந்த இடத்துல இருக்கிற நியூட்ரலைசேஷன் லேப்ல ஆட்களை கொரலது அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறது. ஆனா நீங்க எதுக்காக நானோ கொல்லணும்? அவன் என் ஃபேமிலியில ஒருத்தன் இல்ல, அவன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்ல ஒரு மெம்பரா இருக்கான்னு நினைக்கிறேன். அது
மட்டும் இல்லாம அவன் சம்மந்தம் இல்லாம எதுக்காக இந்த மிஷின்ல தலையிடணும், எங்க கிட்ட இந்த மிஷின் வந்துட்டாலே இதுல இருந்து எல்லாரும் விலகிடணும் எங்களை தவிர. இந்த லேப்ல பத்தின சீக்கிரட் டேட்டாஸ் எதுனா அவங்ககிட்ட இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பா அவங்ககிட்ட நான் அதை கொண்டுட்டு தான் எடுக்கணும். ஏன்னா இப்ப அவன் நார்மலான நிலைமையில கூட இல்ல பதில் சொல்றதுக்கு. இவன் மட்டும் தெரியாதனமா எங்க இருந்து வெளியே போயிட்டு சீக்கிரட்லாம் லீக் பண்ணிட்டானா நேஷனல் இஷ்யூ ஆயிடும். அதனால இவனை கொன்னே ஆகணும். கொன்னா எங்களோட மிஷினும் கம்ப்ளீட்டட். அதனால தயவு செஞ்சு நீ தொலைவ போறது உனக்கு நல்லது. என்னடா பேசுறீங்க, என்னோட தம்பியை நீங்க கொலை பாக்குறீங்களா, அப்பன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அட்டாக் பண்ண. ஓகாவோ வேணாண்டா, உனக்கு தெரியாத இவனை பத்தியும் சொல்ல. நம்ம அயோசியும் ஸ்வாட் பயன்படுத்தி அடிச்சுட்டு இந்த சைடு வரான். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றீங்கடா. ஸ்பைக்கு எப்பவுமே எமோஷனல் இருக்கவே இருக்கக்கூடாது. அப்ப பார்த்தா ஹீரோவோட பாடி எல்லாமே ரத்தமா வருது. கூடவே அந்த கன்னும் கட் ஆயிட்டு இருக்கு. சில்லியா ஹீரோவும் தோட மயக்கம் போட. நீ இவனை இந்த இடத்துக்கு காப்பாத்துக்கு வந்தியா? ஆனா அது நான் இருக்க நடக்காது. என் நேற்றுக்கு உன்னோட ஃபேமிலியில இருக்க ஒசகுரால பெஸ்டான ஆள் வந்திருந்தா கண்டிப்பா என்ன நிறுத்திருக்கலாம். அந்த டைம் ஓகாவும் ஜோய் நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பண்ற, அவன் அட்டாக் பண்ண போக ஓகா உனக்கே தெரியும் அமைதியா வந்த வேலையை பார்த்தோமா கிளம்பிட்டே இருக்கணும். சரி இவனை கொல்றதுக்கான நேரம் அப்படின்னு இவன் கிட்ட வர. ஹீரோவும் வேணாம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். என்ன கேட்க போற இந்த நிலைமையில, நிறுத்துன்னு சொன்னா மட்டும் நான் விட்டுருவேனா? அர்த்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்காது. அந்த டைம் நானும் ஏஞ்சிட்டு ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நீங்க தேண்டி வந்த விஷயத்த நான் எப்பயும் அழிச்சிட்டேன். அதனால கண்டிப்பா அது உங்களுக்கு தர முடியாது. ஆனா பட் அதுக்கான ஃபார்முலா என்கிட்ட இருக்குது. அந்த டாக்குமெண்ட் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. அதனால தயவு செஞ்சு எங்களை உயிரோட விட்டுருங்க. இல்ல அப்படி உங்களை மனசு கேட்கலாம் என்ன கொண்டுடுங்க, என்னோட பெதரை விட்டுருங்க. நீ அந்த டாக்ஸிக் கேஸ் இருக்கிற வெப்பனை நீ அழிச்சிட்டியா? சரி நல்லது. அப்படின்னா மிஷன் கம்ப்ளீட். இந்த டாக்குமெண்டேஷன் நம்ம எடுத்துட்டு போய் ஒப்படைச்சா மட்டும் போதும். இந்த மருந்து அவனுக்கு தடை விடு, அப்பதான் சரியாகும் கொஞ்சம். அப்படியா ரொம்ப தேங்க்ஸ். அந்த டைம் அவனை போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். நீ ஒன்னும் திறமையை வளர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஒசகுரா ஃபேமிலியில இருக்கிறதுக்கான தகுதியை உனக்கு இல்லாம போயிடும். ஏன்னா உன்னை விட பெட்டரானவங்களா அதுல இருக்காங்க. சரிவா ஓகா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. அதுக்கப்புறம் நானும் ஹீரோ கிட்ட போயிட்டு கதறாங்க. அப்ப ஹீரோவை இவங்களை பார்த்து அப்படியே மயங்க போட. அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம ஹீரோவை மெழுகுவத்திய மேல பாயில் பண்றதுக்காக வச்சுன்னு இருக்கா பனிஷ்மெண்டா. என்ன பைத்துக்காரத்தனமா அங்க வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க ஆர்டிகல் என்ன வந்திருக்குது, நான் என்னதான் பண்றது. அது மாதிரி அவனும் கடுப்பாவே. எனக்கு ஆச்சரியம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஸ்பை எப்படி இந்த மாதிரியான விஷயத்துல மாட்டிக்கலாம். ஃப்ரண்ட் பேஜ்ல பாரு இந்த ஆர்டிகல்ல 4 வெவ்வேறு விதமான உளவாளிங்க வந்திருக்கதா கொட்டையத்துல எழுதி வச்சிருக்கான் பாரு. முகரட்ட 4 பேரையும் போட்டோ வேற எடுத்து வச்சிருக்காங்க. அவனுங்க ஹினாகிகோ கவர்மெண்ட் ஸ்பைஸ். ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் யுசகுரா ஃபேமிலி பிரைவேட் ஸ்பைஸ். இந்த பிரைவேட் பண்ணப்பட்ட யுசகுரா ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் பிறந்த பையன் தான். இப்ப நீங்க பண்ணி வச்சிருக்க இந்த வேலையால எனக்கு எவ்வளவு அவமானம். அவன் கமெண்ட்ல எப்படி கழுவி ஊத்துறான் தெரியுமா? இதனால நமக்கு வர வேண்டிய மிஷின்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, இதுல இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ சாகாது. அதனால இப்ப முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒருத்தர் உன்னை அட்டாக் பண்ணிட்டு கூட போய் நானும் கொல்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கான். அப்பனா நீ என்ன காரணம்? உன்னோட வீக்னஸ் தான். அடச்ச அந்த கவர்மெண்ட் ஸ்பைஸ் அவனுக்கு ஒவ்வொருத்தையும் நான் கொல்லமா விட மாட்டேன். அந்த டைம் இவன் தரமல போட்டு கொடுக்குறாங்க 2 பேரும். எதுக்கு அடிக்கிறீங்க? அசனம் இப்படியே கட்டி போட்டு வச்சிருப்பீங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக. அதுக்கு நானும் இப்படி அடிப்பீங்க, நானும் உங்க தானே பெரிய அண்ணன், என்ன மன்னிச்சிருங்க. அவனும் சரி நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்ண. ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா அவன் சொன்ன கடைசி வார்த்தை இந்த யுசகுரா ஃபேமிலியில நான் இருக்கிறதுக்கான தகுதி இருக்குதா நீ என்ன பார்க்க சொன்னோம். அதன் வகையில அந்த இடத்துல நானோட லைஃப் இப்போ டேஞ்சரஸ்ல இருந்தப்போ என்னால காப்பாற்ற முடியல. காரணம் நான் ரொம்ப வீக்கா இருந்திருக்கேன். அது இல்ல காரணம் ஏன் ஒன்னு நீங்க இப்படி வத்திக்கிற, நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே நீதான். அதுக்காக உண்மையில உனக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்க. இல்ல கிடையவே கிடையாது. அவன் நம்மள பாவப்பட்டு அவனோட மிஷின் முடிஞ்ச உடனே தான் நம்மள விட்டு போனான். காரணம் அந்த நேரத்துல நான் வீக்கா இருந்ததுதான். அப்பனா நான் ரொம்ப வீக். இவன் ஃபீல் பண்றதை பார்த்து நம்ம மிட்சுமியும் ஃபீல் பண்றாங்க. அப்பனா பெட்டரா காட்டுறா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்தி விட. யுசகுரா ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தருமே மெயினான ஆளுங்க தெரியுமா, எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் ஸ்பை உலகத்துல. கண்டிப்பா இவன் பண்ற வேலைக்கு நம்ம அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்றாங்க பின்னாடி இருக்காங்க. சரி இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்க போறப்போ. நீ என்ன பண்ண போறனா அந்த ஹினாகிகோ ஸ்பைஸ் 2 பேரையும் தோக்கடிச்சு உன்னோட கெட்ட பேரை திரும்பி நல்ல பேரா மாத்தணும். அவன் சொன்னது கேட்டு அதுக்கப்புறம் அவனும் ஃபீலிங் ஆக உன்னோட பக்கம் வேற ஒரு இடத்துல ட்ரெயினும் போயின்னு இருக்கும்போது நம்ம அயோசியும் ஒருத்தங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிறான். டே என்னடா உனக்கு மட்டும் இவ்வளவு சீட்டா? ஆமா என்னோட கால அவ்வளவு பெரிய சீட்டு, நீ ரொம்ப பிரச்சனை பண்ணா நான் உனக்கு கொன்னுடுவேன், ஒழுங்கு மரியாதை மூடிட்டு நில்ற அப்படின்னு அவன் பேச. இவ்வளவு பெரிய சட்டை இதெல்லாம் போட்டுட்டு இவனுக்கு இவ்வளவு இடமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டு போயிட்டு அவன் சட்டை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட. என்னடா இங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்காவே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனும் தப்பிச்சு வர. இப்ப பக்கத்துல எவனோ ஒருத்தன் ஏற்கனவே பாத்துட்டு உனக்கு என்ன வேணும் அசனோட்டாயோ, என்ன அன்னைக்கு சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்கே, அதுக்காக நீ என்ன பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியாது. இல்லடா எனக்கு தேவை அந்த யுசகுரா ஃபேமிலியில எனக்குன்னு ஒரு பேரு, கூடவே உன்னை விட நான் ஸ்ட்ராங் ஆகணும். அந்த டைம் அவன் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். அதாவது நம்ம கியோச்சிரோவும் ஹினாகிகோ யூனிட்டை சேர்ந்தவங்க இந்த எலைட் கவர்மெண்ட் ஸ்பைஸ் அவங்களுக்குன்னு தனியா யூனிட் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அவங்களை தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அவங்கள தோக்கடிச்சிட்டுனா உனக்கு நல்ல பேர் வந்துடும். அவன் சொன்ன அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துதான் இப்ப நான் வந்திருக்கேன். அதே மாதிரி என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்காக ஸ்ட்ராங் ஆகணும்டா. ஆனா என்ன மன்னிச்சிடு, அது மட்டும் என்னைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஸ்பீடா நகர. என்னடா இது அவ்வளவு ஸ்பீடா நகரான். ஹினாகிகோ மூவிங் டெக்னிக்ல இதுவும் ஒண்ணு. வாக்கிங் ஆன் ஃப்ளவரை போல இருப்பாங்க. இது ஒரு சீக்ரெட் மெத்தட் தான், ஹை ஸ்பீடா நகருது. இது அதிகமா பேட்டிலையும் பயன்படுத்துவாங்க. இது ஹயோசோயோட முக்கியமான ஸ்கில்ல ஒண்ணு. அதனாலதான் இவன் ஹினாகிகோ ஸ்குவாட் லீடரா இருக்கான். அந்த டைம் ஹீரோவும் அவனு ஜம்ப் பண்ணி பிடிக்கலான்னு பாக்க. இதை பார்த்துட்டு அவனும் சபா பின்தொடரியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை யூஸ் பண்ணி ட்ரெஸ் பார்த்து கிச்சு விட. அவன் தப்பிச்சுடுறா. இவனை எல்லாரும் பார்த்துட்டு சாக்காக ஹீரோவோ என்னடா பண்ணிட்டு போறா. போலீஸ்காரங்க 2 பேரும் மேல கை வைக்கிறானுங்க. தம்பி என்னப்பா காட்டு வாசி மாதிரி சுத்தின்னு இருக்க, வரியாப்பா ஸ்டேஷனுக்கு போவோம். அதுக்கப்புறம் வர மிஷின்ஸ் எல்லாமே இவனுக்கு போகும்போது
இருக்கும்போது இவனை எப்படியாச்சும் தோக்கடிச்சலாம் ஸ்ட்ராங் ஆகணும்ன்ற நோக்கத்தோட ஹீரோவும் அவன் போற மிஷின்ஸ் எல்லாமே பின்தொடர்ந்து அவனை தோக்கடிக்கோசமே போறான். ஆனா என்ன பண்றது, எல்லாத்துலயுமே அவன் தான் ஜெயிக்கிறான். நம்பால அவனமா விட்டுறான். கடைசி ஒரு மிஷின்ல அவனுங்களும் ஃபைட் பண்ணி இருக்க நம்ம ஹீரோவை கூட இருந்து ஹெல்ப் பண்றான். அவன் ஃபைட் பண்றதை பார்த்துட்டு நம்ம ஓகாவும் டே நல்லா கிக் பண்றா அப்படின்னு பேசினு இருக்க அந்த டைம் அயோசோயும் அவனை போய் அட்டாக் பண்ண ஹீரோவும் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கலாம்னு பார்க்க ஹீரோ அட்டாக் பண்ணிருந்து அந்த ஆளு கிட்ட துணி எல்லாம் கிஞ்சிடுது. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் பேண்ட் மட்டும் லைட்டா தான் கிஞ்சிருக்குது, மிச்சபடி சட்டை எல்லாம் கிஞ்சிதாங்க இருக்கு. அந்த டைம் இதை பார்த்தா ஓகாவோ பரவாயில்லையே இந்த முறை அவன் துணி அவ்வளவா கிழியல. இதை கேட்ட ஜோயோ வெறுப்பாயிடு, 2 பேருமே ஓவர திரும்பி கீச்சு விடுறா. என்ன பேசுறதுக்கு எனக்கு கூட வாடா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதற. அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம நன்மைக்கும் அதனும் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேடி வர கிச்சன்ல பார்த்தா யோசிச்சிரவா அதிசயமா காய்கறி எல்லாம் நறுக்கின்னு இருக்கான். என்ன இது அண்ணா, நீங்க என்ன இவ்வளவு காய்கறி நறுக்கின்னு இருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க? அதுவா ஃப்ரீயா ஒரு கட் பண்றதுக்கு அடியில ஒரு போர்டு கச்சிருக்குது, அதனாலதான் சும்மா பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சமையல் பண்றதுக்கு. என்னது போடா? சரி இந்த இடத்துல அசனம் வந்து பாத்தீங்க, அவன் தான் கீழே இருக்கானே, எங்க கீழே என்ன அவனே பண்ணிட்டு இருக்க, அவனை போட்டு அவன் மேல வச்சு கட் பண்ணிட்டு இருக்க காய்கறி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி அடிச்சுட்டு இவனை பிடிச்சி கேட்கறான், நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோவும் சோகமாயிட்டு நீ வந்துட்டியா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, இவ்வளவு வருத்திக்காதீங்க உங்களை அப்படின்னு இவனை கேட்க, இல்ல இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக என்ன பண்ணாலும் சரி நான் முயற்சி பண்ணினே இருப்பேன் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம அப்படின்னு அவனும் கேட்க. ஃபைனலா ஒரு நாள் நம்ம அயோத்தி கிட்ட வந்துடுறான். அவனும் ஒரு கலர் மாதிரியான இடத்துக்கிட்ட வந்துட்டு கிளீன் பண்ணி இருக்க ஒரு கல்ல. சரிடா இப்ப ஃபைனலா நீ வந்துட்ட, இதோட தான் உன்னோட கடைசி வாய்ப்பு, இதுக்கப்புறம் நீ வர மாட்டேன். அப்படியா, ஹொசோகுரா ஃபேமிலியில நான் ஒரு ஒர்த்தியான ஆளுன்றதை நிரூபிக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவனும் அட்டாக் பண்ண வரான். அந்த டைம் இதை புரிஞ்சுக்கிற ஹீரோவும் அதை தடுத்துட்டு அவனே சாக வரான். எப்படா இதை தடுத்தானு அப்ப அவனும் யோசிக்கிறான், ஓ என்னோட ஹேபிட்ஸை வச்சியா நான் தின்னு என்ன பண்றேன்ற மூமெண்ட்ஸ் வச்சு நான் எப்படி அட்டாக் பண்ணுவான்னு தெரிஞ்சிட்டு இருக்கான். அதை வச்சு தான் இப்ப அட்டாக் பண்ணிருக்கான். ஹீரோவா அதே தான் சொல்றான், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டாக் அடுத்த ஒன்னு எனக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும் அட்டாக் பண்ணேன். அதுக்கப்புறம் டென்ஷன் அவனை தூக்கி அடிக்க, பரவாயில்ல ஹொசோகுரா ஃபேமிலிலையும் ஒரு ஒருத்தியான ஆளுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆகா என்ன ஒளிஞ்சிருந்து பாத்துன்னு இருக்கேன், எப்படா என்ன கண்டுபிடிச்ச, இவ்வளவு நேரம் நீ ஃபைட் பண்ணதா பாத்துன்னு. சரிடா அவனை கட்டுப்பட்டு விடு. இதை கேட்ட அவனும் ஹீரோக்கு அடிப்பட்ட இடம் எல்லாருமே கட்டுப்பட்டு வரான். அந்த டைம் சூப்பரா கொண்டு கூட எதிர்பார்க்கல, அவனோட சுவாலோட்டக்கு நீ டாச் பண்ணிட்ட, எப்படியோ உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அந்த டைம் அயோசோயும் அவன் எப்படி தெரியுமா இந்த கண்டுபிடிச்சிருக்கான், என்னோட தினந்தின நடவடிக்கைகள் எப்படி இருக்குதோ அந்த மூமெண்ட்ஸை பொறுத்து நான் எப்படி அட்டாக் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்து இப்ப பண்ணிருக்கான். அதனால பரவாயில்ல, அப்பனா அடுத்த முறை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் முடிவா ஆர்டிகல்ல என்னோட பேர் மாறும்னு நினைச்சேன், ஆனா ஒரு வழியா நான் எப்படியோ ஜோயை தோக்கடிச்சிட்டேன். அந்த ஆர்டிகல்ல மாசமான விஷயம் என்னன்னா என்ன போட்டு நார் அடிச்சிருக்கானுங்க. அப்ப பார்த்தா அவனோட போஸ்டர்ல காமிச்சிருக்கானுங்க. அதுலயே மிச்சமே இதை பார்த்துட்டு நீ கவலைப்படாத அசனோ, நான் எப்பவுமே நான் இந்த மாதிரி நடந்தா கூட நான் ஒண்ணு விரும்புவேன், நீ இதுலயும் பார்க்க அழகா தான் இருக்கு. நானும் ஆமா நான் நீங்க இதை நேரத்துல கவலைப்படாதீங்க, மக்கள் எதுவுமே அப்படிதான் உன்னை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அடுத்த கேஸ் வந்து அதை நோக்கி போயிடுவாங்க, நீங்க உங்களோட வேலையை பாருங்க, எங்கேயோ தப்பு நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. அதோட இந்த முடியுது. சரி கேஸ் இது வீடியோ முடிஞ்சுன்னு கமெண்ட் வருங்க. வரக இந்த வீடியோ இருக்க பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட்ல இந்த சிரிக்கிற எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பிடிச்சிருந்தது. கூடவே இதோட அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.